வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். ஹர்ஷவர்தனின் வேண்டுகோளுக்கு சம்மதம் தெரிவித்து விட்டாள் பவித்ரா. ஸ்வீட்டி, எதுக்கு உனக்கு இப்படி வேர்க்குது? இன்னைக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ ஒன்று பண்ணு, வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடு. நாளைக்கு மறுநாள் நான் சிம்லா போகிறேன். 1 மாதம் பிஸ்னஸ் டூர். நீயும் என் கூட கிளம்பி வந்துடு. அடுத்த 1 மாதமும் நீ என் கூட தான் இருக்கணும். அவன் கோரியதில் அதிர்ந்து போனாள் பவித்ரா. சார், 1 நாள்னு சொன்னீங்களே? திக்கி திணறி அவள் கேட்க, அது போன வாரம் வரைக்கும். நீ அன்னைக்கே பீச் ஹவுஸில் என் கூட இருந்திருந்தேனா மீதி பணம் 15 லட்சத்தை வாங்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த ஆஃபர் இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ 1 மாதத்துக்கு 15 லட்சம் என்றான் கொஞ்சமும் மனசாட்சியே இல்லாமல். அடப்பாவி, மனிதனா நீ? மிருகம். என்னோட சூழ்நிலையை உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க பார்க்குறியா? உன்னை சும்மா விடமாட்டேன்டா என்றவன் சட்டையை பிடித்து கன்னத்தில் அறைய வேண்டும் போல இருந்தது பவித்ராவிற்கு. நினைத்தது எல்லாம் செய்துவிட முடியுமா, அதுவும் அவனிடம்? சார், வீட்டில் அவ்வளோ நாளெல்லாம் வெளியில் விடமாட்டாங்க. அக்கா கல்யாண வேலை நிறைய இருக்கு என்றாள். அது உன்னோட பிரச்சனை, நான் எதுவும் செய்ய முடியாது. நான் ஒன்றும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலையே. விருப்பம் இருந்தால் ஓகே சொல்லு, இல்லைனா வேண்டாம். மனதில் துளியும் ஈரமில்லாமல் பேசினான் அந்த அசுரன். யோசனையாய் அவன் எதிரில் கையை பிசைந்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் பவித்ரா. எப்படியோ தன் பெண்மையை பணயம் வைத்துத்தான் இந்த திருமணத்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்றாகிவிட்டது. தன் வீட்டில் இருப்பவர்களே தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் யாரை குற்றம் சொல்லி என்ன செய்வது? நான் சிம்லா வரேன் சார். 1 மாதம் உங்க கூட இருக்கேன், அழுத்தம் திருத்தமாக கூறினாள் பவித்ரா. வாவ், வாட் அ கோல்! தொலைக்காட்சியில் கோல் விழுந்ததை பார்த்து கைதட்டி கொண்டாடியவன், 1 மினிட் இருவர என்று எழுந்து தன் அறைக்கு சென்று அவள் கேட்ட பணத்தை எடுத்து வந்து கையில் கொடுத்தான். இதுல நீ கேட்ட பணம் இருக்கு, பார்த்து கேர்ஃபுல்லா எடுத்துட்டு போ. நான் வேணும்னா உன்னை வீடு வரைக்கும் டிராப் பண்ணவா? அவன் அப்படி கேட்டதும் எதற்கு இந்த திடீர் கரிசனம் என்று இருந்தது பவித்ராவிற்கு. இல்லை சார், நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன் என்றாள். ஆட்டோலையா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பணத்தை வேற எடுத்துட்டு போற. 1 நிமிஷம் இரு, நான் கேப் புக் பண்ணி தரேன் என்று அவனுக்கு தெரிந்த கேப் டிரைவர் ஒருவனுக்கு கால் செய்து வர சொன்னான். அதற்குள் தொழில் சம்பந்தமான ஃபோன் கால் வர அதில் பேசிக்கொண்டிருந்தான் ஹர்ஷவர்தன். கேப் வந்து விட்டது. நான் கிளம்புறேன் சார் என்று எழுந்து கொண்டாள் பவித்ரா. ஓகே என்றவன், நாளைக்கு மறுநாள் ஈவினிங் 7 மணிக்கு கிளம்பணும். ரெடியாயிரு, நானே உன்னை வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றான் ஹர்ஷவர்தன். வீட்டுக்கா என்று அதிர்ந்தவள், வேண்டாம் சார், வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம். எங்கே வரணும்னு சொன்னீங்கன்னா நானே வந்துடுறேன் என்றாள். யா விஷ் என்று கைகளை வெறித்து தோள்களை குலுக்கியவன், அப்போ ஒன்று பண்ணு என்று அவன் ஃப்ளாட்டுக்கும் அவள் வீட்டிற்கும் இடையில் இருக்கும் ஒரு பிரபலமான ரெஸ்டாரண்ட்டின் பெயரை சொல்லி, அங்கே வந்து வெயிட் பண்ணு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று சொல்ல, சரி சார் என்று தலையசைத்து விட்டு கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தாள் பவித்ரா. அவளுடனேயே ஹர்ஷவர்தனும் வெளியில் வந்தான். அவர்கள் இருவரும் ஒன்றாக வெளியில் வந்த நேரம் ஹர்ஷவர்தனின் அம்மா மைதிலியும் அப்பா மோகனும் ஜோடியாக அவனை பார்க்க வந்து கொண்டிருந்தார்கள். ஹர்ஷாவை பார்த்ததும் மை டியர் சன் என்று ஓடி வந்து கட்டி கொண்டாள் அவன் அம்மா மைதிலி. ஹர்ஷாவின் அருகில் நின்றிருந்த பவித்ராவை மேலிருந்து கீழாக எரித்துவிடும் பார்வை பார்த்தார் அவனுடைய அப்பா மோகன். பவித்ரா தன் கைப்பையின் ஜிப்பை மூடாமல் மறந்து போய் அப்படியே விட்டிருக்க அதில் இருந்த பணக்கட்டு அவர் கண்ணில் பட்டுவிட்டது. ஹர்ஷா, யார் இந்த பொண்ணு? எதுக்கு இவ்வளவு பணம்? அவள் கைப்பையில் இருந்த பணக்கட்டுக்களை நோட்டமிட்டபடியே மோகன் கேட்டார். உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க, எடுத்தறிந்து பேசினான் ஹர்ஷவர்தன். அடுத்து அவன் பவித்ராவை பார்த்து முறைக்க அவளோ அவசரமாய் கைப்பையின் ஜிப்பை மூடி வைத்தாள். கண்களை அழுத்தமாக மூடி திறந்து இறுகிய முகத்துடன் உச்சி கொட்டியவன் தன்னை ஆசையாய் அணைத்து நின்ற அம்மாவிடமிருந்து விலகி நின்று கொண்டான். உங்க 2 பேருக்கும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என்னை பார்க்க என்னை தேடி இங்க வராதீங்கன்னு. எனக்கு உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. திரும்ப திரும்ப என்னை தேடி வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க. உங்க 2 பேரையும் பார்த்தாவே எனக்கு மூடு ஸ்பாயில் ஆகுது. என்னோட சந்தோஷம், நிம்மதி எல்லாமே காணாம போகுது. பக்கத்தில் பவித்ரா இருப்பதையும் மறந்து கத்திவிட்டான் ஹர்ஷவர்தன். அப்பா அம்மா இருவரையும் பார்த்ததில் அவன் இரத்த அழுத்தம் மொத்தத்திற்கும் எகிரி முகம் சிவந்து வெறி பிடித்தவன் போல ஆகிவிட்டான். முகத்தை அழுந்த தேய்த்து 2 கைகளாலும் தலையை கோதி தன்னை சமன்படுத்தி கொண்டவன் திரும்பி பவித்ராவை பார்த்தான். நீ போ என்று அவன் கண்ணை காட்ட இவ்வளவு நேரம் பயத்தில் நின்றிருந்த பவித்ரா உடனே வேகமாக அங்கிருந்து கிளம்பி விட்டாள்.
ஹர்ஷா, யார் அந்த பொண்ணு? இத்தனை நாளா பீச் ஹவுஸில் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்த, இப்போ ஃப்ளாட்டுக்கும் பொண்ணுங்களை கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டியா? அவன் அப்பா கேட்ட வார்த்தைகள் பவித்ராவின் காதிலும் விழுந்தது. ஹலோ சார், நீங்க யாரு என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடுறதுக்கு? நான் என் விருப்பப்படி என்ன வேணும்னாலும் செய்வேன். அதை கேள்வி கேட்கறதுக்கு உங்க 2 பேருக்குமே ரைட்ஸ் கிடையாது. வீட்டில் கட்டின பொண்டாட்டியும் கை குழந்தையும் இருக்கும்போது அவங்கள பத்தி கொஞ்சமும் யோசிக்காம உங்க பழைய காதலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தை அம்போன்னு விட்டுட்டு போனவர் தானே நீங்க. இப்போ எனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தகுதி வந்துடுச்சா? என்ன கேள்வி கேட்குற உரிமை ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அவங்களும் இப்போ உயிரோடு இல்லை. என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க. இப்பவே 2 பேரும் இங்கிருந்து கிளம்பிடுங்க. ஹர்ஷா பேசியதில் மோகன் வாய் அடித்து போய் நின்று விட்டார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே பவித்ரா லிப்டில் ஏறினாள். லிப்ட் கீழ் தளத்திற்கு சென்று விட்டது. கேப் டிரைவர் வந்து விட்டான். வீட்டு விலாசத்தை கூறி கேபில் ஏறிக்கொண்டாள். இவருக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? பின்னையே தனியா இருக்காரு. இவர் அப்பா குடும்பத்தை விட்டுட்டு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? ஒருவேளை இவர் குடும்பத்தோட இருந்திருந்தா பொண்ணுங்க விஷயத்துல சரியா இருந்திருப்பாரோ? தேடி வந்த அப்பா அம்மா கிட்ட எதுக்கு இப்படி கோபமா பேசுறாரு? ஹர்ஷவர்தனின் குணமும் அவன் வாழ்க்கையும் புரியாத புதிராக இருந்தது பவித்ராவிற்கு. தன் தாயையும் கை குழந்தையான தன்னையும் நிராதரவாக விட்டு சென்ற தந்தையை சாடினான் ஹர்ஷவர்தன். அப்படி நல்லா நாக்க பிடிங்கிற மாதிரி கேளு கண்ணா. கட்டின பொண்டாட்டி மேலையும் பெத்த பிள்ளை மேலையும் கொஞ்சமாவது பாசம் இருந்திருந்தா இந்த ஆள் அந்த செருக்கி பின்னாடி ஓடி போயிருப்பாரா? மைதிலியும் ஹர்ஷாவுடன் சேர்ந்து மோகனை திட்டினாள். Will you stop it, mom? இந்த டிராமா எல்லாம் என்கிட்ட வேண்டாம். அவர் தான் பெத்த பையன் மேல பாசம் இல்லாம நடந்துக்கிட்டாரா? உங்களுக்கு ரொம்ப பாசம் இருக்கோ? அதனாலதான் என்னை தூக்கி சித்தி கிட்ட கொடுத்துட்டு உங்க கூட வேலை செஞ்ச ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. 2 பேருமே இந்த விஷயத்துல ஒண்ணுதான். உங்க 2 பேருக்கும் ஒத்து வராதுன்னா எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? என்ன ஏன் பெத்தீங்க? உங்களுக்கு பொண்டாட்டி பிடிக்கலன்னா இன்னொரு பொண்டாட்டி கிடைப்பா. உங்களுக்கும் இவர் வேண்டானா இன்னொரு புருஷன் கிடைப்பாரு. 2 பேரும் என்ன பத்தி நினைச்சு பாத்தீங்களா? எனக்கு இன்னொரு அப்பா அம்மா கிடைப்பாங்களா? தன் கண்களில் திரண்ட கண்ணீரை வேகமாய் துடைத்து கொண்டான். அவர்கள் இருவரின் முன் எப்போதும் அழவே கூடாது என்ற வைராகியத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவன் அவன். நீங்க 2 பேரும் உங்களுக்கு பிடிச்ச தனித்தனி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு பசங்களும் இருக்காங்க. ஆனா நான் அனாதையா நிக்கிறேன். நான் உங்க 2 பேரையும் எப்போதுமே மன்னிக்க மாட்டேன். சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பி போயிடுங்க என்றான் கொஞ்சமும் கோபம் குறையாமல். ஹர்ஷா, நாங்க செஞ்சது தப்பு தான். அதுக்குத்தான் பிராயச்சித்தம் செய்ய வந்திருக்கோம். ஒரு நிமிஷம் நாங்க சொல்றத கேளு கண்ணா என்று இருவரும் ஒரு சேர கூற விரக்தியில் சத்தமாக சிரித்தான் ஹர்ஷவர்தன். பிராயச்சித்தமா? நீங்க செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமே கிடையாது. பற்களை கடித்தபடியே அவன் கூற, இருக்கு கண்ணா, பிராயச்சித்தம் இருக்கு. நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எல்லாமே மாறிடும். உன் வாழ்க்கை சரியாயிடும். நாங்க உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம். நல்ல பொண்ணு, ரொம்ப அழகா, உனக்கு பொருத்தமா இருப்பா. அவங்க அப்பா ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணு அப்பாவுக்கு உதவியா பிஸ்னஸை பார்த்துக்கிறா. ஒரே பொண்ணு, உனக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா. உன்னோட பிஸ்னஸ்லயும் உதவியா இருப்பா. நீ இழந்த அன்பு பாசம் எல்லாமே அவ மூலமா உனக்கு திரும்ப கிடைக்கும். உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துச்சுன்னா உன் மனசுல இருக்கிற இந்த வலியும் வேதனையும் மாறிடும். எங்களால உனக்கு உண்டான காயத்துக்கு நாங்களே மருந்து போட நினைக்கிறோம். கண்ணா, உன்னோட இந்த கையை காலா நினைச்சு கேட்கிறோம். ஒத்துக்கப்பா ப்ளீஸ் என்று மைதிலி அவன் கையை பிடிக்க அவள் கையை தட்டி விட்டு விட்டு நகர்ந்து நின்று கொண்டான் ஹர்ஷவர்தன். கல்யாணமா? எனக்கா? சத்தமாக சிரித்தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டா வர்றவ என்ன அன்பை பார்த்துக்குவாளா? எப்படி? அப்பா உங்களை பார்த்துக்கிட்ட மாதிரியா, இல்ல நீங்க அப்பாவை பார்த்துக்கிட்ட மாதிரியா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் பெரிய முட்டாள்தனம். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஹர்ஷா, கண்ணா, நான் சொல்றத கேளு என்று மைதிலி வாயை திறக்க, கெட் லாஸ்ட் என்று விரல் நீட்டி வாசலை காட்டி காத்தினான் ஹர்ஷவர்தன். ஹர்ஷா, எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. மோகன் கேட்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆசை இருந்தா உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவன் பேர் என்ன என்று கண்களை மூடி யோசித்தவன், விமல். விமல் மோகன். அவனுக்கு போய் ஊரை கூட்டி விருந்து வச்சு கல்யாணம் பண்ணுங்க என்று சொன்னவன் தன் தாயிடம் திரும்பி, அதே மாதிரி உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை இருந்தா உங்க ஆசை மகன் மிஸ்டர் தீபக் பிரபாகரன் இருக்கான்ல, அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைங்க. என்னை பத்தி சந்தோஷப்படுறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்குன்னு யாரும் கிடையாது. 2 பேரும் போயிட்டு வாங்க
என்று கையெடுத்து கும்பிட்டு விட்டு வீட்டிற்குள் வந்து கதவை தாளிட்டு கொண்டவன் கண்களை மூடி சுவரில் சாய்ந்து கொண்டான். ஆட்டோ வீட்டு வாசலில் நின்றதும் ஆட்டோவிற்கு பணத்தை கொடுத்துவிட்டு வீட்டிற்குள் சென்ற பவித்ரா தன் கைப்பையை திறந்து பணக்கட்டுகளை எடுத்து கமலாவின் கையில் கொடுத்தாள். இந்தாம்மா, இதுல 15 லட்சம் இருக்கு. உடனே மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு கல்யாண ஏற்பாடுகளை ஆரம்பிச்சிடு. மொத்தமாக 15 லட்சம் பணத்தை பார்த்ததும் கண்களை விரித்து வாயை பிளந்து நின்று விட்டாள் கமலா. இது நிஜம்தானா, கனவில்லையே என்று பணக்கட்டுகளை எடுத்துக்கொண்டு ரஞ்சனியிடம் ஓடியவள், பாரு ரஞ்சனி, உன் தங்கச்சி உன் கல்யாணத்தை நடத்த பணம் கொண்டு வந்திருக்கா. இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமா ஏதாவது பண்ணி தொலைக்காத. முதல்ல மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேசு. நாளைக்கே பைக் புக் பண்ணிடலான்னு சொல்லு. ஐயோ, சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல என்று பணக்கட்டுக்களை ஆசை தீர எடுத்து பார்த்தாள் கமலா. பவி, இந்த பணத்தை பத்திரமா பீரோல கொண்டு போய் வச்சிடு. பீரோவை பூட்டி சாவிய உன் அப்பா போட்டோக்கு பின்னாடி வை என்றவள் வாடி போயிருந்த பவித்ராவின் முகத்தை பார்த்தாள். என்ன பவி, ஒரு மாதிரியா இருக்க? ரொம்ப பெரிய தொகையா இருக்குன்னு பணம் கொடுக்கும்போது முதலாளி ஏதாச்சும் திட்டுனாரா? பணம் கொண்டு வந்த பிறகுதான் மகள் மீது கரிசனமே வந்தது கமலாவிற்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சாயங்காலத்துல இருந்து ஒரே டென்ஷன், அதனாலதான். ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். பணத்தை நீயே எடுத்துட்டு போய் பீரோல வச்சிடு, நான் முகம் கழுவிட்டு வரேன் என்று குளியல் அறைக்குள் சென்றவள் கண்களில் கசிந்த கண்ணீரோடு சேர்த்து முகத்தை தேய்த்து அடித்து கழுவினாள். மூவரும் ஒன்றாக உட்கார்ந்து உணவருந்த அன்று பவித்ராவிற்கு சிறப்பு கவனிப்புதான். தன் இரு மகள்களுக்கும் மாறி மாறி உணவை ஊட்டினாள் கமலா. பவி, நான் உன்னை திட்டினதுக்கு உனக்கு அம்மா மேல கோபம் ஒன்றும் இல்லையே கண்ணு? மனசுல எதுவும் வச்சுக்காதடா. 30 வயசு ஆகியும் ரஞ்சனிக்கு கல்யாணம் தட்டி போய்கிட்டே இருந்துச்சு. இப்பதான் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன் கூடி வந்துச்சு, அதுவும் தட்டி போகுதேன்னு ஆத்திரத்துல பேசிட்டேன் என்று கமலா இறைஞ்சுதலாய் சொல்ல, விடுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு என் மேலே இல்லாத உரிமையா? நீ கல்யாண வேலையா கவனி. அகத்தின் வலியை மறைத்து முகத்தில் புன்னகையுடன் பேசினாள் பவித்ரா. பவி, இன்னொரு தோசை போடவா? வேண்டாமா, எனக்கு போதும். அக்காக்கு வை. கல்யாணத்துக்குள்ள அக்கா தான் உடம்ப தேய்த்தணும். அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு மறுநாள் ஆஃபீஸ் விஷயமா வெளியூர் போகிறேன். திரும்பி வர 1 மாதம் ஆகும். வேதனையை மறைத்து கொண்டு பேசினாள் பவித்ரா. ஆஃபீஸ் விஷயமா வெளியூரா? என்ன பவி, திடீர்னு வெளியூர் போகணும்னு இன்னைக்கு வந்து சொல்ற? எந்த ஊருக்கு போற? தட்டில் இருந்த தோசையை சட்னியில் தொட்டு வாயில் அதக்கி கொண்டே கேட்டாள் கமலா. அம்மா, ஆஃபீஸ்ல இருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சிம்லா பிஸ்னஸ் டூர். ஆஃபீஸ்ல இருந்து கொஞ்சம் பேர் வராங்க. பாஸ் இப்போதான் நான் பணம் வாங்க போனப்போ என்கிட்ட சொன்னாரு. முடியாதுன்னு சொல்ல முடியல, அதான் வரேன்னு சொல்லிட்டேன். பட்டும் படாமல் பேசினாள் பவித்ரா. ஓ, பாஸை கூப்பிட்டாரா? அப்ப சரி. வரலைன்னு எதுக்கு சொல்லணும்? இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா சரியா பயன்படுத்திக்கணும். அப்பதான் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும். போயிட்டு வா. மண்டபம் பார்த்து பேசிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். நீ எப்போ திரும்பி வருவேன்னு அனுசரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கல்யாண தேதியை புக் பண்ணிடலாம் என்றவள் சற்று யோசனையுடன் நிமிர்ந்து பவித்ராவை பார்க்க அம்மாவின் குறு குறு பார்வையில் சற்று திகைத்தவள், என்னம்மா, ஏன் அப்படி பார்க்குற என கேட்க, அதில்ல பவி, 1 மாசம்னா அங்க தங்குற செலவு, சாப்பாட்டு செலவுன்னு நிறைய பணம் செலவாகுமே. தன்னிடம் மகள் கொடுத்த பணத்திலிருந்து அவள் செலவுக்கு என்று எடுத்து கொடுக்க வேண்டி வருமோ என்ற கவலை கமலாவிற்கு. 1 மாசத்துக்கு செலவு ஆகும்தான், ஆனா இதுல நம்ம செலவு ஒன்றும் இல்லைம்மா, எல்லாமே ஆஃபீஸில் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க என்று சொல்ல, அப்படியா, அப்போ சந்தோஷம்மா, போயிட்டு வா என்று சிரித்தவள், உன்னோட பாசுவும் டூருக்கு வராரா என கேட்க, என்ன சொல்வது என்று பதட்டமாய் கையை பிசைந்த பவித்ரா, ஆமாம்மா, அவரும் தான் வராரு. சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன் சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று விட்டாள். அடுத்த 2 நாட்களும் அலுவலகம் செல்லவில்லை பவித்ரா. காய்ச்சல் என்று விடுப்பு எடுத்துக்கொண்டாள். அகிலா போன் செய்து விசாரித்தாள். அவளிடம் சிம்லா செல்லும் விஷயத்தில் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அகிலா, ஆஃபீஸ் டூர், சிம்லா போறேன், 1 மாசம் என்று குரலில் சுரத்தை இல்லாமல் பவித்ரா கூற ஆச்சரியத்தில் துள்ளி குதித்தாள் அகிலா. என்னடி இது, திடுதிப்புன்னு சொல்ற? நான் உன் கூடவே தானே இருந்தேன், எனக்கு தெரியாம இது எப்போ நடந்துச்சு? ஹெட் ஆஃபீஸில் போகிற டூருக்கு உன்னையும் அழைச்சிருக்காங்களா? எதுக்கு என்று விசாரணை நடத்தினாள் அகிலா. அது ஹெட் ஆஃபீஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அகிலா, எனக்கும் டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியல, கேட்டாங்க, நானும் ஓகே வரேன்னு சொல்லிட்டேன் நம்பும்படியாக பேசினாள் பவித்ரா. பவி, நான் அன்னைக்கு சொன்னப்ப நான் என்ன பாஸுக்கு பிஏவான்னு கேட்டியே, இப்போ பாத்தியா?
நீ வேணும்னா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ அவருக்கு பர்சனல் அசிஸ்டண்டா ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உனக்கு எங்கேயும் மச்சம் இருக்குடி. 1 மாசம் டூர், அதுவும் சிம்லாவுக்கு, ஆபீஸ் செலவுல. என்ஜாய் என்று பெருமூச்சுடன் கூறினாள் அகிலா. சரி அகிலா, நீ விஷயத்த குணா கிட்டேயும் சொல்லிடு. அப்புறம் இது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று பவித்ரா சொல்ல, சரிடி புரியுது. ஏற்கனவே நம்ம ஆஃபீஸில் இருக்கிற சீனியர்ஸ் கடுப்பில் இருக்காங்க. இதில் ஜூனியர்ஸ்க்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா வயிறு எரிஞ்சு போயிடுவாங்க. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், கவலைப்படாத. ஹாப்பி ஜர்னி. நீ ஈவினிங் கிளம்பும் போது எனக்கு கால் பண்ணு என்று சொல்லி ஃபோனை வைத்தாள் அகிலா. ஹர்ஷவர்தன் அலுவலகத்தில் இருந்தான். அருண் அவன் அறைக்கு வந்தான். பாஸ், இது பிஸ்னஸ் ட்ரிப் ஷெட்யூல். அருண் அவன் லேப்டாப்பை திறந்து 1 மாதத்திற்கான ஷெட்யூலை ஹர்ஷவர்தனிடம் காட்ட, ஓகே, நம்மளோட வேற யாரெல்லாம் வராங்க என்றான் ஹர்ஷவர்தன். நீங்க, நான், ராகவன், மீனா 4 பேர் தான் என்றான் அருண். அக்காமடேஷன் எல்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சா? வர்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ஹர்ஷா சொல்ல, போன வாரமே புக் பண்ணிட்டேன். ராகவனுக்கும் மீனாவுக்கும் பிஸ்னஸ் செமினார் நடக்கிற இடத்துல பக்கத்திலே ஹோம் ஸ்டே அரேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம 2 பேருக்கும் எப்பவும் போல் உங்கள் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கலாம். கெஸ்ட் ஹவுஸையும் க்ளீன் பண்ணி ரெடியாக வைக்க சொல்லி மெசேஜ் போட்டிருக்கேன் என்று அருண் சொல்ல, நம்ம 2 பேரும் என்னோட கெஸ்ட் ஹவுஸ்லையா என்று தன் புருவத்தை தேய்த்தபடியே யோசித்தான் ஹர்ஷவர்தன். அது சரியாக வராது. நீ பக்கத்திலே ஏதாவது ஹோட்டல் இல்லை ஹோம் ஸ்டே அரேஞ்ச் பண்ணிக்கோ, நான் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கிறேன் என்று அருணின் முகம் பார்க்காமல் கணினியை பார்த்து கொண்டே பேசினான் ஹர்ஷவர்தன். என்ன பாஸ் சொல்கிறீங்க? நீங்கள் மட்டும் கெஸ்ட் ஹவுஸில் தங்க போகிறீங்களா? நான் தனியாக ஹோட்டலில் தங்கணுமா? எதுக்கு பாஸ்? அவ்வளவு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கே, நெல்லுக்கு இறைத்த நீர் கொஞ்சம் புல்லுக்கும் பாயட்டுமே என்று அருண் சொல்ல, வேண்டாம் அருண், அது சரியாக வராது என்றான் ஹர்ஷவர்தன். எல்லாம் சரியாக வரும் பாஸ். கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற 7-8 ரூமில் நீங்கள் ஒரு ரூமில் தங்கிக்கோங்க, நான் ஒரு ரூமில் இருக்க போகிறேன். ஏன் சரியாக வராது? அருண் விஷயம் புரியாமல் பேசிக்கொண்டிருந்தான். டேய், சொன்ன புரிஞ்சுக்கோ. சிம்லா போகிறது நம்ம 4 பேர் மட்டும் இல்லை, இன்னொருத்தரும் கூட வராங்க. மொத்தம் 5 பேர். அதனால தான் சொன்னேன், நீ ஹோட்டலில் தங்கிக்கோ. அருணின் முகம் பார்த்து பேசினான் ஹர்ஷவர்தன். நம்ம 4 பேருக்கு தானே அரேஞ்ச் பண்ண சொன்னீங்க, இப்போ 5 பேருன்னு சொல்கிறீங்க. யார் அந்த இன்னொருத்தர்? யாராவது முக்கியமான பிஸ்னஸ் பீப்புள் கூட வராங்களா என்று அருண் கேட்க, விட மாட்டியே, உன்கிட்ட எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லணும் என்று சலித்து கொண்டவன், பவித்ராவும் என் கூட வரா. தலை கேசத்தை 2 கைகளாலும் மாற்றி மாற்றி கோதிக்கொண்டே கூறினான் ஹர்ஷவர்தன். பவித்ராவா? கேட்ட அருணின் முகத்தில் ஈயாடவில்லை. டேய், இது பிஸ்னஸ் ட்ரிப். நீ என்ன ஹனிமூன் ட்ரிப்னு நினச்சிட்டியா? பாஸ் என்பதையும் மறந்து ஏகவசனத்தில் நண்பனுடன் பேசினான் அருண். ஆமாம், பிஸ்னஸ் ட்ரிப் தான். நான் இல்லைன்னு சொல்லே. பகல்ல பிஸ்னஸ் ட்ரிப், ராத்திரியில ஹனிமூன் ட்ரிப் என்று தன் கண்களை சிமிட்டு சிரித்தவனை கோபமாய் பார்த்தான் அருண். டேய், முறைச்சதெல்லாம் போதும். சீக்கிரம் போய் உனக்கு ஏதாவது ஹோட்டல் இல்லை ஹோம் ஸ்டே புக் பண்ணு. இது சீசன் டைம், அப்புறம் அகாமடேஷன் கிடைக்காம போயிட போகுது என்றவனை எரித்து விடுவதைப் போல ஒரு பார்வை பார்த்துவிட்டு, திருந்துட்டியோன்னு நினைச்சேன். உன்னை அந்த கடவுளே வந்தாலும் திருத்த முடியாதுடா, எப்படியோ போ என்று சொல்லிவிட்டு தன் வேலையை கவனிக்க சென்று விட்டான் அருண்.